குக் வித் கோமாளி சீசன் 2ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க தான் பவித்ரா லட்சுமி. இந்த சீசனில் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருந்தாங்க. அதுவும் புகழ் அண்ட் பவித்ரா இவங்களுடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறு லெவலில் ஹிட் கொடுத்தது அந்த சீசன்லேயே அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து பல படங்களையும் வந்து நடித்தாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேடா, ஒரு பொண்ணு பயங்கரமாக டேக் ஆஃப் ஆகி அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து போயிருக்காங்க, இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்க்கும்போது வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால பவித்ரா லட்சுமி அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தான் இவங்களோட நிலைமையும் வந்து இருந்தது. ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், ரீல்ஸ் வந்து பதிவிடுறதா இருக்கட்டும், எல்லா வேலைகளும் சிறப்பாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் ரசிகர்கள் அந்த ரீல்ஸை பார்க்குற போது என்ன இவங்க உடல் ரொம்பவே மெலிஞ்சு போய் வந்து இருக்காங்க, இவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறதா இருக்கட்டும், அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன பார்க்க அழகாக தானே இருக்காங்க, இவங்க ஏன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான விமர்சனங்கள் அவங்களுடைய ரீல்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸாக பதிவிடப்பட்டிருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து பவித்ரா லட்சுமி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணல அப்படின்னு வந்து பல விளக்கங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு நேத்திக்கு ஒரு பெரிய விளக்கத்தோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. நான் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுருக்கிறேன், அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் வதந்திகளை வந்து பரப்புகிறாங்க. சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக வந்து இருக்குது, சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை வெளிப்படையாகவும் என்னால் பெருசாக வந்து சொல்ல முடியல. நான் சீரியஸான ஒரு உடல்நல பிரச்சனையை வந்து எதிர்கொண்டுட்ருக்கேன், எனக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஆட்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் தயவுசெய்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனையில் இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்குற மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியும், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் செய்யாத ஒன்றை மற்றவங்களுக்கு அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறது கொஞ்சம் அன்பும் கொஞ்சம் மரியாதையும் தான். ஆல்ரெடி நான் கஷ்டப்பட்டு இருக்கிற நிலைமையில் மேலும் மேலும் என்னை கடினமாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல கிடையாது, எனக்கு சீரியஸான உடல்நல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ பவித்ரா லட்சுமி இப்போ தான் ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். Until then, bye from உதய். நன்றி, வணக்கம்.